நிகழ்ச்சிகளுக்கு ஆட்சேபனை அல்ல எங்களுடைய நோக்கம். உண்மையிலே எங்களுக்கு அது காரணமும் எங்களுக்கு அது அல்ல. சொன்ன மாதிரி இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய அடிப்படையான நோக்கம். நம்முடைய காட்டையும் மலையையும் ஆற்றையும் காப்பாற்ற வேண்டும். இன்றைக்கி நொய்யல் ஆற்றினுடைய அந்த நீர்பிடிப்பு பகுதியில் தோட நல்லக்கண்ணு சொன்னது போல் இன்னும் இந்த ஈஷா மையமும் இன்னும் பலரும் பெரிய அளவுக்கு ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார்கள். இதை பொறுத்த வரைக்கும் இந்த இப்போது நடக்கக்கூடிய ஈஷா மையத்தை பொறுத்த வரையிலே வனத்துறையும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, வனத்துறை அந்த ஹில் கன்சர்வேஷன் கவுன்சிலுக்கு ஆட்சேபனையும் அமைச்சிருக்காங்க. அதாவது ஹில் கன்சர்வேஷன் கவுன்சிலுடைய அனுமதி இல்லாமல் கட்டடம் கட்டக்கூடாது, அதனால் இவங்க கட்டக்கூடாதுன்னு வனத்துறை அமைச்சிருக்கு. ஹில் கன்சர்வேஷன் கவுன்சில் அனுமதி தரல, டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் அத்தாரிட்டிஸ் அதுக்கான அனுமதி தரவில்லை. இதெல்லாம் இல்லாமல் ஒரு மிக மிக பெரிய அளவிலான 13 லட்சம் சதுர அடி என்பதை நம்மால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வனத்திலே இப்படி கட்டிட்டு அந்த இடத்துல லட்சக்கணக்கானவர்கள் மகா சிவராத்திரி என்ற பெயரால் முதல்வர் போகிறார், பிரதமர் போகிறார் என்ற பெயரால் அந்த ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிக்கு போனால் நம்முடைய இயற்கை வளமே அழிந்துவிடும். அது மாதிரி காட்டையும் மலையையும் பாதுகாக்க வேண்டும். அங்கே இவர்களெல்லாம் ஆயிரக்கணக்கான சதுர அடிகள் அல்லது பெரிய அளவிலே 44 ஹெக்டேர்னா அநேகமாக 100 ஏக்கருக்கு மேலே ஆக்கிரமிப்பதும் அதில் லட்சக்கணக்கான சதுர அடிக்கு கட்டிடங்கள் கட்டிக்கொள்வதும் இது நமக்கு இயற்கையை பாதுகாப்பதற்காக என்ற நோக்கத்தோடு தான் இதை செய்கிறோம். அந்த மாதிரி சட்டத்தை மீறக்கூடிய பல வழக்குகள் அவங்க சொன்ன மாதிரி குறைஞ்சது 4-5 வழக்குகள் உயர்நீதிமன்றத்தில் இருக்குது. ஒரு வழக்கு கிரீன் ட்ரைபூனலில் இருக்குது, 2 வழக்கு கிரீன் ட்ரைபூனலில் இருக்குது. இப்போ இவங்கெல்லாம் இங்கே விசாரணையில் இருக்கக்கூடிய இப்போ தமிழக அரசாங்கம் பதில் போட்டிருக்காங்க. டெப்டி டைரக்டர் சொல்கிறாரு, ஆமாம் விதி மீறி கட்டப்பட்டு இருக்கிறது, 13 லட்சம் சதுர அடியில் கட்டப்பட்டிருக்கு, நாங்கள் டிமாலிஷன் நோட்டீஸ் கொடுத்துருக்கோன்னு சொல்கிற இடத்துல முதல் மந்திரியும் பிரதமரும் போவது இந்த சட்ட மீறல் செய்யக்கூடியவர்களுக்கு ஆதரவான செயல்பாடாக இருக்கும், இயற்கை பாதுகாப்புக்கு விரோதமாக இருக்கும். இந்த காவல்துறை அதிகாரிகளில் தோட நல்லக்கண்ணு சொன்னதை அவர் அப்படியே ரிப்பீட் பண்ணுறாரு. இது யானைகள், நான் அந்த 4 லைனை படிக்கிறேன் கடைசியாக, தயவு செய்து. இந்நிகழ்வு தொடர்பான புலங்கள் வனத்தை ஒட்டியும் அருகாமையில் உள்ளதாலும் வனம் மற்றும் வன உயிரினங்களுக்கு அதிக தீங்கு ஏற்பட வாய்ப்புள்ளதாலும் விண்ணப்பதாரரது ஈஷா அறக்கட்டளையின் வளாகம் நாளுக்கு நாள் விரிவடைந்தும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிக அளவில் கூடி வருவதாலும் யானை வழித்தடத்தில் அமைந்துள்ள தானிகண்டி மலைவாழ் மக்கள் குடியிருப்புக்கு செல்லும் இணைப்பு சாலையில் அதிக அளவில் வாகன போக்குவரத்து ஏற்பட்டு மனித விலங்கு யானை முரண்பாடு ஏற்பட பெருமளவில் வாய்ப்புள்ளதாலும் இந்நேர்வில் மலைதள பாதுகாப்பு குழுமம் அனுமதி அளிக்கக்கூடாது என்று தெரிவித்துக் கொள்வதாக மாவட்ட வன அலுவலர் எழுதியிருக்காரு. மாவட்ட வன அலுவலர் முதன்மை தலைமை வன பாதுகாவலர் பிரின்சிபல் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட்டுக்கு எழுதியிருக்காரு. எனவே இவர் சொன்ன அதே தானிகண்டி என்கின்ற மலைவாழ் பகுதி மக்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதி அங்கே பக்கத்திலே அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி அது யானைகள் இனவிருத்தி செய்யக்கூடிய இடம் என்று தோழர் சொல்கிறார். அந்த இடத்துக்கு அவர் பலமுறை போயிருப்பதாகவும் சொல்கிறாரு. அங்கே யானைகள் நடமாட்டத்துக்கு இது ஒரு பாதிப்பாகவும் இருக்கும், அது கிராமத்துக்கு போகும். இயற்கையே காட்டையும் மலையையும் பாதுகாக்கணும் என்பது தான் எங்களுடைய நோக்கமாக சொல்கிறோம். அதே மாதிரி டெப்டி டைரக்டரோட டிமாலிஷன் நோட்டீஸ் 24/12 அதான் சொல்கிறாரு. ஆமாம், the construction of religious building and other buildings within the campus at premises அந்த சொல்லிட்டு so and so is an unauthorized one since it has been carried out without permission under section 47 capital A of Town and Country Planning Act. You are hereby called upon to restore the land to its condition before the said construction took place within 30 days from the date of this notice. Failing which action will be taken under section 56 subclass so and so as amended to lock, seal the premises and to demolish and to restore the land to its condition without any further notice. அப்படின்னு டெப்டி டைரக்டர் கோயம்புத்தூர் விஜயன் அமைச்சிருக்காங்க. இந்த நிலையிலே கோர்ட் வேகமாக நடவடிக்கை எடுக்கலை. அதான் நமக்கு வருத்தமான விஷயம். 600 ஸ்கொயர் ஃபீட்டில் வேகமாக நடவடிக்கை எடுக்கக்கூடியவங்க பெரிய வணிக வளாகங்கள் மல்டி ஸ்டோரி பில்டிங் என்ற நகரத்திலும் இந்த மாதிரி காட்டிலே இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பிலும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறார்கள். அரசாங்கமும் நடவடிக்கை எடுக்கவில்லை. அதுக்கு அடுத்து போய் ஏன் டிமாலிஷ் பண்ணலை? டிமாலிஷன் நோட்டீஸ் கொடுத்துட்டு இன்னும் டிமாலிஷ் பண்ணலை அரசாங்கம். ஏன் இப்போ முதல்வரும் பிரதமரும் போனால் பண்ணவே மாட்டாங்க? அரசாங்க அதிகாரிகள் பயப்பட மாட்டாங்களா? இவங்கெல்லாம் இப்படி போனால் என்ன ஆகும்? எனவே தான் அந்த செய்தி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இவங்க போகக்கூடாது. முதலமைச்சரும் பிரதமர் அவர்களும்
இந்த மாதிரி இன்றைக்கு வனத்திலே, காட்டிலே, மலையிலே இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு நம்முடைய இயற்கை சூழலுக்கு பெரும் ஆபத்து. ஏற்கனவே இன்னைக்கு நொய்யல் ஆறு வந்து பல இன்னைக்கு அது வந்து பெரிய டையிங் ஃபேக்ட்ரி அதெல்லாம் வந்து ஏற்கனவே ஆறு வந்து இன்னைக்கு உபயோகப்படுத்த முடியாமல் இருக்குது. அதில் இன்னும் ஆக்கிரமிப்புகள் இருந்தால் அந்த ஆறே காணாமல் போகும். எனவே வந்து இதுதான் உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி. எஸ்.